எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலின் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த சட்டத்தின்படி 25% இடங்களை தனியார் பள்ளிகள்ல ஏழை எளிய மாணவர்களும் கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம். அந்த சட்டத்தின்படி சேர்ந்த மாணவர்களுக்கான அந்த ஃபீஸை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். ஆனா அந்த ஃபீஸை தமிழ்நாடு அரசு கடந்த 2 ஆண்டுகளாக சரியா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டுக்கான ஆர்டிக்கான அந்த சேர்க்கை அப்படிங்கிறது, அந்த விண்ணப்பம் தொடங்குறது அப்படிங்கிறது இந்நேரம் நடந்திருக்கணும். ஆனா அது நடக்கல. உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு, ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் சும்மா ரீல்ஸுக்காக, போட்டோ ஷூட்டுக்காக தான் இவர் ஆட்சியில இருக்காரே தவிர மற்றபடி செயல்ல எதுவும் காட்ட மாட்டாரு. உடனடியாக கல்வி சார்ந்த அந்த விஷயங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை பண்ணியிருக்காரு. ஆமா, இது முக்கியமான விஷயம்தான். ஏன்னா கல்வின்னு தான் எங்க போனாலும் முதல்வர் பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏழை எளிய மாணவர்களோட அந்த கல்விக்கான நிதி ஒதுக்கலைங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இதை உடனடியா தமிழ்நாடு அரசு பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக மாவட்ட செயலாளர்களை வாங்க கிளம்பி எம்ஜிஆர் மாளிகைக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மே 29, 30 2 நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கிட்ட நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு ஏதாவது சேர்த்திருக்காரா? சேர்க்கல. நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாலும் போடுவாரு. ஏன்னா அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுல கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காங்க. ஆமா, போனது எடப்பாடி பேசினா எதுக்குமே யாருமே கைதட்டலையா. சரி, அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. அதனால இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே.